சட்டப்பேரவையில் நிகழ்ந்த சம்பவம் குறித்து சபாநாயகர் அப்பாவு மற்றும் அமைச்சர் துரைமுருகன் மீது திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளார். அதெல்லாம் நான் குறை சொல்லல. ஆனா நான் ஒரு பாயிண்ட் பண்றேன், அந்த பாயிண்ட நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு முழுமை பெற்ற பிறகு அதில் தவறுந்தா நீக்கணும். தென் மாவட்டங்களில் சாதி கலவரம் சொன்னாலே அவை குறிப்பில் நீக்கிறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? பாசிசம் சொன்ன உடனே பிஜேபி எழுந்து எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அடுத்த சப்ஜெக்ட் போங்க பேசாதுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? பாசிசம் அன்பார்லிமெண்டா? சிறைச்சாலையில் சாதி கலவரம் நடந்து ஒருவர் ஒரு மாத காலம் உடலை வைத்து அந்த சமூக மக்கள் அங்கு போராடி அவர்களுக்கான நீதியை கேட்டிருக்கிறார்கள். நான் அவர்களை சமாதானம் செய்துதான் அந்த உடல் வாங்குவதில் என்னுடைய பங்கும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த செய்திகளை சொல்றேன். ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க ஜெயில கொண்டு போய் வைக்கும் போது சிறைத்துறை உடனே அவை முன்னவர் ஏற்பட்டு ஏன் ஜெயில பத்தியே பேசுகிற வெளியே வாழ்றாரு. ஒரு அவை முன்னவர் 50 ஆண்டு கால சட்டமன்றத்தில் இருக்கிறவர் சிறைத்துறை மானிய கோரிக்கையில சிறைத்துறை பத்தி பேசாம வேற என்ன பேசுவாங்க? சிறைத்துறையில கேண்டீன் ஒன்று நடக்குது, அதுல மிகப்பெரிய முறைகேடு நடக்குது, அது பத்திரிகை ஊடகங்கள்ல செய்தி வருது. இதை சரி செய்யணும்னு சொல்றேன். இந்த கேண்டீனை குறித்து சொல்றதுக்கு முன்னாடி பேரவைத் தலைவர் அவை குறிப்பில் நீக்கிறார். எந்த விதத்தில் நியாயம்? யாரு அப்புறம் அது சொல்றாரு, ஏன் சிறைச்சாலையை பத்தி பேசிட்டு இருக்க? நாலா சிறைக்கு போயிருக்கிறார். அதாவது சட்டத்தின் பிரகாரம் தான் ஆட்சி நடக்கணும். சிறையில ரோல் கால் என்பது எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் இடம்பெறல. அங்க இருக்கிற ஜெயிலர், அங்க இருக்கிற சூப்பரண்டு, அவன் ஒரு காக்கி சட்டை போட்ட தாதாவா நடந்து கொள்வதற்காக யாரா இருந்தாலும் எல்லாரும் ரோல் காலுக்கு வரணும் அப்படின்னு சொல்ற ஒரு முறைமை. நான் என்ன சொன்னேன்? நான் மக்களுக்காக போராடுறேன். மக்கள் பணத்தை, வரி பணத்தை கொள்ளடிச்சிட்டு, வழிபறி பண்ணிட்டு, திருடிட்டு, கிரானைட் கோவரி, மணல் கோவரி, ஏனைய பணங்களை பங்கெடுத்து நான் ஜெயிலுக்கு போடல. என் மக்களுக்காக, மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக போராடிட்டு நான் ஜெயில் போறேன். என்ன போய் கேடி, முள்ள மாதிரி முடிச்சு வச்சு பிட் பாக்கெட் வழிபறி பண்றவன், பாலியல் தொழில் பண்றவன், அரசாங்க பணத்தை கொள்ளடிக்கிறவன், குடும்பத்தோட நீதிமன்றத்துக்கு ஏறவன், வழக்கில் தண்டனை கைதோட நிக்க வச்சு ரோல் காலுக்கு அழைப்பது எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? உடனே அவை முன்னவர் சொல்றாரு, அழைப்பாங்கத்தான் அப்படின்னாரு. ஒருவேளை நாளை நான் சொல்லக்கூடாது, இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிறைக்கு போனா அங்க அவர்களுக்கு இந்த அவமானம் ஏற்பட்டா, இப்ப போராளிகளுக்கு ஏற்பட்டிருக்கு, கூடங்குளம் உதயகுமாருக்கு ஏற்பட்டிருக்கு, எனக்கு ஏற்பட்டிருக்கு, சீமானுக்கு ஏற்பட்டிருக்கு, சிறைக்கு சென்ற மக்களுக்காக போராடிய தலைவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது ஏற்படக்கூடாதுன்னு சொல்றான். நீ கன்வின்சன் குற்றவாளியா இருந்தானாக்க சிறை விதிகளை கட்டு போடுறான். ஆனா சிறை சட்டத்தில் ரோல் கால் அழைக்கணும்னு எங்க இருக்கு? சிறை ஒரே மாதிரியான சட்ட விதிகள் நடைமுறைப்படுத்தின மாற்று கருத்து இல்லைங்க. ரோல் கால் என்பது சிறை கண்காணிப்பாளர், ஜெயிலர்கள் எடுத்துக் கொள்ளுகிற அதிகாரம். அதுல விசாரணை கைதிகளை நேர் நிறுத்தக்கூடாது என்பதுதான். சட்டத்தில் எங்கேயும் விசாரணை கைதியும் கூட்டு ரோல் கால்ல கேள்வி கேட்கணும்ன்ற அவசியமே கிடையாது. விசாரணை கைதிக்கு ஒரு கிரீவன்ஸ் இருக்குன்னா நாங்க சூப்பரண்டை பார்த்து சொல்ல போறோம், ஜெயிலரை பார்த்து சொல்ல போறோம். நீ ஜெயிலுக்கு போயிட்டுனாக்கா எம்எல்ஏ, எம்பி எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடத்தும் அப்படின்னா, இப்ப நான் திருப்பி கேட்டேனாக்கா அவர் மூத்தவர், சீனியர், அவர் சொல்றாரு நானும் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடத்தும் அப்படின்னா எப்படி? விசாரணை கைதி வேற, குற்றவாளி வேற, எப்படி ஒரே மாதிரி நடத்த முடியும்? குற்றவாளி கைதிக்கு எண்ணு கொடுத்து, கால் சட்டை கொடுத்து, வெள்ள சீருடை கொடுக்குறாங்க. விசாரணை கைதிக்கு அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி எல்லாம் ஒரே மாதிரி ஆகும்? அவை முன்னவர் தெரியும். ஆனா வேண்டுமென்று அவர் அந்த காமெடியா அந்த அவையை கொண்டு போனதுக்காக சில நேரம் அவருடைய கருத்துக்கள் என்பது சட்டமன்றத்துக்கும் சட்டத்திற்கும் மாண்புகளுக்கும் கொஞ்சம் முரணா இருக்குது. இதெல்லாம் எனக்கு வருத்தமா இருக்குது. அதனாலதான் நான் வெளியில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.